வாழ்க வளமுடன்ப்பா. வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சாம்பார் வைக்க போகிறோம். பச்சை மிளகாய் சாம்பார்னால் காரத்தூள் எதுவும் போடாமல் வைக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி சவுச்சவு சேர்க்குறேன். அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கரண்டி, இந்த கரண்டி அளவு பருப்பு, ஒரு தாராளமாக ஒரு 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். இந்த அளவு பருப்புக்கு 6 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவு சவுச்சவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் துவரம்பருப்பு, ஜீரகம், தக்காளி மட்டும் வேக வச்சுருக்கேன். இதில் நான் பருப்பு வேகும்போது வெங்காயம் பச்சை மிளகாய் போடலை. காயோடு சேர்த்து போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ காயோடு சேர்த்து இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா அதில் நான் சேர்க்குறேன். ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளிக்கரைச்சலை அதில் சேர்த்துருவோங்க. இதுக்கு சுத்தமாக மிளகாத்தூள் கிடையாது. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு ஹைலைட்டே தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிறது தான். அந்த தேங்காவை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 70-80% சொல்லுவாங்க தெரியுமா, குறன்னு. அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ ஒரு கொதி வந்தோடனே புளி ஊற்றியாச்சு. மஞ்சப்பொடி பருப்பு வேகும்போதே போட்டாச்சு. தேங்காய் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துட வேண்டியது தான். இப்போ இந்த சாம்பாரில் தாளிப்பு சேர்க்குற பாருங்க. இந்த தாளிப்பில் தேங்காய் எண்ணெய் ரொம்ப அவசியம். தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ சேர்த்துடுறேன். ஏற்கனவே தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சதும் நான் சேர்த்துட்டேன். சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடணும். காரம் இல்லாமல் பச்சை மிளகாய் காரம், மிதமான புளிப்பு, ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நன்றி, வணக்கம். இனியாஸ் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.